வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவும் ஆழமான, அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசப் போறோம். சுவாமி சித்பவானந்தரோட மே 21ஆம் தேதிக்கான தினசரி தியான பகுதி இது. ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு கவனிச்சா சில ஆச்சரியமான உண்மைகள் புரியும் இல்லையா? அதைத்தான் இந்த உரை ரொம்ப அழகா சொல்லுது. ஸ்துதி, அதாவது இறைவனை துதிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு சடங்கு கிடையாது. அது நம்ம மனசையே முற்றிலுமா மாத்தி அமைக்கிற ஒரு ரசவாதம் அப்படின்னு சொல்லலாம். வாங்க அது எப்படின்னு இன்னைக்கு விரிவா பாப்போம். இப்போ இந்த ஆரம்ப பிரார்த்தனைய கொஞ்சம் நிதானமா கவனிங்க. பழம்பொருளே, உனது புகழில் என் மனம் பரம திருப்தி அடைந்திருப்பதாக. ரொம்பவும் அமைதியான ஆழமான தொடக்கம் இல்லையா? இறைவன பழம்பொருளே அப்படின்னு கூப்பிடுறதன் மூலமா காலங்களை கடந்த ஒரு இருப்போட நம்மள நாமே இணைச்சுக்கிறோம். பொதுவா மனித மனம் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு திருப்தியை தேடி ஊடிக்கிட்டே தான் இருக்கு. உலகத்துல இருக்கிற ஆசைகள், பொருட்கள் இதுலெல்லாம் திருப்தியை தேடுற நம்ம மனசுக்கு கடைசியில கிடைக்கிறது என்னவோ ஒரு சோர்வு தான். ஆனா உண்மையான அந்த பரம திருப்தி இறைவனோட புகழ பாடுறதுல மட்டும்தான் நிலைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு வரி நமக்கு சுட்டி காட்டுது. உலகாயத சிந்தனைகள்ல இருந்து விடுபட்டு உள்நோக்கி பயணிக்க இது ஒரு அருமையான தொடக்கம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுல வர்ற அந்த மைய குறியீடு தான். ஒரு சுத்தமான வெள்ளை துணியா எடுத்துக்கோங்க. அதுல நாம என்ன சாயத்தை முக்குறோமோ அந்த நிறத்தை அது அப்படியே தன்னுள் ஈர்த்துக்கும். சரியா? அது சிவப்போ நீலமோ துணிக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. இது அப்படியே நம்ம மனசுக்கும் பொருந்தும். நம்ம மனசு எதை ரொம்ப உவகையோட, அதாவது சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கோமோ அதோட இயல்பை அது அப்படியே தனதாக்கி கொள்ளும். நீங்க நாள் முழுக்க கவலையையும் சமூக வலைத்தளங்கள்ல வர்ற எதிர்மறை செய்திகளையுமே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க மனசும் அதே மாதிரி இருந்து போயிடும். இது நம்ம அன்றாட வாழ்க்கையோட எவ்ளோ நெருக்கமா பொருந்தி போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதனால இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான புள்ளி என்னன்னா, ஸ்துதி அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம்தான். ஸ்துதி அப்படிங்கிறது ஏதோ கடமைக்கே வார்த்தைகளை முழுமுணுக்கிறதோ இல்ல மனப்பாடம் செஞ்ச பாட்டுகளை எந்திரத்தனமா பாடுறதோ கிடையாது. கடவுளோட பெருமைகளெல்லாம் உள்ளுணர்ச்சியோடு பேசுறதும் பாடுறதும் தான் உண்மையான ஸ்துதி. இந்த உள்ளுணர்ச்சி அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான சாவி. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உங்க உணர்வு கலந்திருக்கணும். அந்த உண்மையான ஈடுபாடும் உள்ளுணர்வும் இருக்கும்போது மட்டும்தான் நாம முதல்ல பார்த்த அந்த வெள்ளை துணி சரியான புனிதமான சாயத்தை முழுமையா ஈத்துக்கும். சரி, இது எப்படி படிப்படியா நடக்குதுன்னு பாப்போமா? இந்த உண்மையான ஸ்துதி ஒரு ஆன்மீக சங்கிலித் தொடர் மாதிரி நம்ம மனசுக்குள்ள எப்படி விரியுதுன்னு இந்த 3 படிகள் மூலமா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு அட்டகாசமான படிநிலை. முதல் படி உவகையுடன் எண்ணுதல். அதாவது இறைவனோட நல்ல குணங்களையும் பெருமைகளையும் ரொம்ப சந்தோஷத்தோட நினைக்க ஆரம்பிக்கிறோம். 2வது படி, அப்படி தொடர்ந்து நினைக்கும்போது நம்ம மனசு அந்த பெருமைகளோட இயல்ப மெல்ல மெல்ல தனக்குள்ள வாங்கிக்க ஆரம்பிக்கும். இதுதான் அந்த சாயம் ஏறுற கட்டம். கடைசியா 3வது படியில உள்ளுணர்ச்சியோட இறைவனை துதிக்க துதிக்க மனசு அப்படி அவன்மயமாகுது. அதாவது இறைவனோட அது ஒன்றிடுது. நம்மளோட சாதாரண மனசு எப்படி படிப்படியா தெய்வீகமா மாறுதுன்னு பாத்தீங்களா? இது நிஜமாவே ஒரு ஆன்மீக ரசவாதம் தான். ஆனா இது ஒரே ராத்திரியில மாயாஜால மாதிரி நடந்துடுமான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு தான் இங்க ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் பெருமைகளையே பாராட்டி பேசி பழக வேண்டும். இத பாருங்க, இது தானா நடக்கிற விஷயம் இல்ல. நாம தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு தீவிரமான பயிற்சி. இந்த பழக வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. இத நாம ஒரு நற்பழக்கமாவே மாத்திக்கணும். ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மனசு அங்கேயும் இங்கேயும் அலையதான் செய்யும். ஆனா திரும்ப திரும்ப இறைவனோட பெருமைகளை பேசுறதையும் சிந்திப்பதையும் நம்ம பழக்கம் மாத்திக்கிட்டோம்னா அந்த வெள்ளை துணியில மெல்ல மெல்ல ஒரு பிரகாசமான தெய்வீகமான சாயம் படிறத நிச்சயமா நம்ம உணர முடியும். இப்போ இந்த தொடர்ச்சியான ஆன்மீக பயிற்சினால நமக்கு கிடைக்க போற அந்த இறுதி பலன் என்ன? இது ரொம்ப அழகா விளக்குறதுக்கு தெய்வ புலவர் திருவள்ளுவரோட ஒரு மகத்தான திருக்குறளை இங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த 2 அடி செய்யுளுக்குள்ள எவ்ளோ பெரிய பிரபஞ்ச உண்மை அடங்கியிருக்குன்னு உணர நம்ம கொஞ்ச நேரம் அமைதியா இதை உள்வாங்கணும். பல 100 வருஷங்களுக்கு முந்தைய நம்ம தமிழ் ஞானம் எப்படி இந்த தியான பகுதியோட மைய கருத்தோட 100% அப்படியே பொருந்தி போகுதுன்னு பாக்குறப்போ நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த திருக்குறளுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை நாம கொஞ்சம் விரிவா பாப்போம். இறைவன் அப்படிங்கிற மெய்ப்பொருளோட உண்மையான புகழ அர்த்தம் புரிஞ்சு யார் இடவிடாம போற்றுகிறார்களோ அவங்கள அந்த இருள் சேர் இருவினை நெருங்காதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. இங்க இருள் அப்படிங்கிறது அறியாமைய குறிக்குது.
அறியாமையினால நாம செய்யற நல்வினை தீவினை அப்படிங்கிற 2 விதமான கர்மங்களும் நம்மள விட்டு அகன்றிடும். சிம்பிளா சொல்லணும்னா இறைவனோட புகழில் மனசை நிலைநிறுத்துறது அப்படிங்கிறது ஒரு பலமான கவசமா செயல்படுது. இது நம்மள அந்த கர்ம தலைகள்ல இருந்து விடுவிச்சு மனசுக்கு ஒரு நிரந்தரமான சுதந்திரத்தையும் அமைதியும் கொடுக்குது. நாம ஆரம்பத்துல ஒரு பரம திருப்திய பத்தி பேசணும் இல்லையா, அது இதுதான். சரி, நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ரொம்பவும் அவசியமான ஒரு கேள்வி இது. உங்கள் மனதை எந்த சாயத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த வெள்ளை துணி உதாரணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மனசு அப்படிங்கிற அந்த வெள்ளை துணியில தினசரி நீங்க என்ன சாயத்தை பூசுறீங்க? கோவம், பொறாமை, கவலை அப்படிங்கிற இருண்ட சாயத்தையா, இல்ல இறைவனோட புகழை கூறுதல் அப்படிங்கிற பிரகாசமான அமைதியான சாயத்தையா? இந்த கேள்விக்கான விடைதான் உங்களோட தினசரி மன கட்டுப்பாட்டையும் உங்க உள்முக பயணத்தோட திசையையும் தீர்மானிக்கப் போகுது. அதனால கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து உங்க மனசை நீங்களே பரிசோதிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சிந்தனையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.